சிவா, உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னா எங்க போயிட்டீங்க? இன்னும் டேப்லெட் வேற போடல. இப்போ வலி எப்படி இருக்கு? ஓகேவா? என்னாச்சு சிவா? சிவா, சிவா ஏன் அழறீங்க? என்னாச்சு? சிவா என்னன்னு கேக்குறேன்ல, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க. அப்பா 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 என்ன சொன்னாரு? என்கிட்ட பேசினாரு. என்ன அவரோட பையன்தான் சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டாரு. என்ன சொல்றீங்க சிவா? என்ன நடந்துச்சு? மாமா எப்ப உங்ககிட்ட அப்படி சொன்னாரு? இப்பதான் ஐலி அப்பா என்கிட்ட பேசினாரு. என் மனைவி சங்கரி எனக்காக இப்படி ஒரு தியாகத்தை அவர் செஞ்சா. நீதாண்டா என்னோட மூத்த பையன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்காக தானே இத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருந்தீங்க. நான் தான் அப்பவே நம்பிக்கையோட இருங்கன்னு சொன்னேன்ல. இப்ப பாருங்க, மாமா அவராவே உங்ககிட்ட வந்து பேசிட்டாரு. ஆமா ஐலி, எனக்கு இது போதும். என்னமோ இந்த ஜென்மம் முழுக்க வாழ்ந்துட்ட மாதிரி அப்படியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இனிமேல் நான் கடவுள்கிட்ட எதுவுமே கேட்க போறது இல்ல. எனக்கு இதுவே போதும். இல்ல சிவா, நீங்க இப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இது மட்டும் போதாது. மாமா சொன்ன மாதிரி அவர் எல்லாரும் முன்னாடியும் அவரோட மூத்த மகன் நீங்க தான்னு சொல்லணும். இங்க இருக்கிற எல்லாரும் உங்களை இந்த குடும்பத்தோட வாரிசா ஏத்துக்கணும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். அப்பா பேரு தெரியாதவன்னு சொன்னவங்க முன்னாடி உங்க அப்பா யாருன்னு நெஞ்ச நிமித்தி சொல்லணும். இதுவும் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நடக்கும். நம்பிக்கையோட இருப்போம். என்ன இந்த நேரத்துல கால் பண்றான்? ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான். எப்போ என்கிட்ட வாங்கி கட்டிக்க போறான்னு தெரியல. அட்டன் பண்ணலன்னா விடுறாளா பாரு. இன்னைக்கு இவளுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன போனே எடுக்க மாட்டேங்கிறான்? சிவா, என்னாச்சு? நான் 2 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். நீ அட்டெண்டே பண்ணல. ஆமா, உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்க? பரவாயில்லையா? உனக்கு அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நீ வா, நம்ம மீட் பண்ணலாம். முடியாது.